சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. ப்ரொஃபசர் ஹாஜாக்கனி, நிர்வாக திறன், நிர்வாக பிரச்சனை பற்றி பேசிட்டு இருந்தோம். மணி நிர்வாக ரீதியாகவும் சிக்கல் இருக்கும், அணிதிரட்டல்கள் நடக்கும். அரசியல் ரீதியா எதிர்கட்சிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள சட்டமன்றத்தில் சந்திக்கிறதுன்றது இன்னொரு சவால் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்கள் சார்ந்த அமைப்பு இன்றைக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி ஒரு பிரம்மாண்டமான பலத்தோடு இருக்கிறதாகவும் எதிர்கட்சிகள்லாம் சிதறி இருக்கிறதாகவுமான ஒரு தோற்றம் இன்றைக்கு இருக்கு. இந்த தோற்றத்தை, இந்த நிகழ்வு, இந்த ஆட்சி மாற்றம் அல்லது புதிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுன்றது எதிர்கட்சிகளை அணிதிரட்டுவதற்கு, இந்த ஆட்சிக்கு எதிராக அணிதிரட்டலுக்கு ஒரு ஊக்கத்தை தரும்னு சொல்ல முடியுமா? அணிதிரட்டுதல் என்பதே அரசின் நடவடிக்கையை பொறுத்தது. எதிர்கட்சிகள் எப்பொழுது அணிதிரளுவது, எப்போது பலம் பெறும் என்பதே அரசின் நடவடிக்கை மக்கள் மத்தியிலே அதிருப்தியை விளைத்தால் அது எதிர்கட்சிகளை பலம் பெற செய்யும். ஆனால் இங்க முன் எண்ணத்தோடு, ஒரு ப்ரீஜுடைஸோட இவரால் சிறப்பான ஆட்சி தர முடியாது என்ற விஷயம் இருக்கு இல்லையா? கம்பல்ஷன் இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். நெருக்கடி தான் கண்டுபிடிப்புகளின் தாய். பல நெருக்கடிகள் சிறந்த தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றன. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு கட்சியும் ஆட்சியும் இருக்க சூழல்ல ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனக்கு இந்த ஈரானிய திரைப்படம், உலக புகழ் பெற்ற ஒரு படம், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு திரைப்படம், அது நினைவுக்கு வருகின்றது. அந்த ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்கும். அதுல ஓடக்கூடிய பந்தயக்காரனுக்கு 2ஆம் பரிசின் மீது குறியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஷூ கிடைக்கும் அவனுக்கும் அவன் தங்கைக்கும். ஒரு புதிய ஷூ வேணும், காணாம போன ஷூ. முதல் பரிசு என்பது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள் வேண்டாம், ஷூ தான் வேணும். 2ஆம் பரிசை குறி வைப்பான். ஆனா 3ஆம் பரிசுக்குரியவன் நெருக்கடி கொடுக்கும்போது அவன் தவறுதலாக முதல் பரிசுக்கு போயிடுவான். முதல் பரிசு வாங்கும்போது ரொம்ப சோகமாக, கண்ணீரோடு, ஏன்னா அவன் எதிர்பார்த்த 2ஆம் பரிசு கிடைக்கல, முதல் பரிசு கிடைத்து விட்டது என்று சோகத்தோடு நிற்கின்றதை அந்த மஜிதுடைய படம் பதிவு செய்தது. இப்போது 2ஆம் இடத்தை நினைத்தவர் முதலிடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையில மிகவும் கண்ணீரோடு கம்பளையோடு தமிழக அமைச்சரவை பொறுப்பேற்ற போது இவர்கள் எதிர்பாராத ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அதை மக்களுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டியதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய அடையாளம். இன்றைக்கு கூட இது நீதிமன்றத்தில், மேல் நீதிமன்றங்கள் இருக்கின்றன, இது இறுதி தீர்ப்பு அல்ல, இன்னும் நிறைய இருக்கின்றது என்பதையெல்லாம் இங்கே பதிவு செய்தோம். அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், அதனுடைய கட்சியினர் செய்த வன்முறை, அதுபோல செய்திகள் பரவாமல் தடுத்த விதம், பல தொலைக்காட்சி தெரிய விடாமல் செய்த இதுவெல்லாம் மக்களிடம் அதிருப்தியை வளர்க்கும். நீங்கள் மக்களை போய் சென்றடையக்கூடிய திட்டங்களை தந்தது காரணமாக நிச்சயமாக வேல்முருகன் அவருடைய கருத்துல இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மாறுபாடு. நீங்கள் மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்க. சொல்லுங்க, வன்முறை ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். வன்முறை சொன்னாங்க, முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதை நீங்க நியாயப்படுத்த தொடங்காதீங்க. எதன் காரணமாக நீங்கள் வன்முறை நடந்தாலும் மிகப்பெரிய வன்முறை நான் கேட்கிறேன். எத்தனையோ தொலைக்காட்சியில காட்ட, நீங்கள் வாக்கு கேட்கும் போது இப்படி தடியடிகளை எடுத்துட்டு போனீங்களா? நீங்கள் வாக்கு கேட்கும் போது எப்படி போனீர்களோ அப்படி போங்க மக்கள்கிட்ட. எங்கள் கட்சிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. வன்முறை எல்லாம் வெளியில ஓய்ந்துருச்சு. நாம ஏன் தொலைக்காட்சி வன்முறையா இருக்கணும்? வன்முறை ஓய்ந்த பிறகு அதை பற்றி பாருங்க. எனக்கு மிகுந்த அச்சமே வந்து முன்பு தருமபுரி போன்ற சம்பவங்கள் கடந்து வந்து விட்டது. கருத்தை சொல்ல விடுங்க. நீங்க கருத்தை சொல்ல விடுங்க. சொல்லுங்க. அது மாறிவிட்டது. இப்போ சரியான வழியில தேர்ந்தெடுத்து வன்முறை ஓய்ந்துருச்சு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு பானுகம்ஸ், நிர்வாகம் அப்படின்ற ஒன்று அரசின் ஆளுமை, ஒரு முதலமைச்சருடைய அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அவங்களுடைய நிர்வாகத்திறன், அதுதான் ஒரு அரசாங்கத்தை உந்தி செல்லக்கூடிய ஒன்றா இருக்கு. அதான் மோடி வந்த பிறகு அந்த எனர்ஜி அந்த அரசுக்கு வந்திருக்கிறது அப்படின்ற ஒன்றை சொல்றாங்க. இப்போ இதுல தனி மனிதரே ஒரு நிர்வாகத்தை முழுமையா, அந்த வாதம் ஒரு பக்கம் இருந்தா கூட தனிநபர் முழுமையாக சாதித்து விட முடியாது. ஒரு கூட்டு உழைப்பு தேவைப்படுது. அந்த அமைச்சரவை அவருக்கு முழுமையா ஒத்துழைக்கணும். அதற்கு கீழே அதிகாரிகள் எல்லா மட்டத்திலும் ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு வலுவான தலைமை, முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, முதலமைச்சராக கருணாநிதி இருந்த போதும் சரி, அந்த தலைவர் யார் அப்படின்றதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அப்போ நிர்வாகத்துல மெத்தனமோ சுணக்கமோ வராது. இப்போ அந்த நெருக்கடியை ஓ பன்னீர்செல்வம் எப்படி கடப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிர்வாக ரீதியாக கூட கடந்துருவாங்க. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம்
ஏடிஎம்கேக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான தலைமை இல்லை அப்படிங்கும்போது பிற கட்சிகள் வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிற கட்சிகள் வந்து இந்த இடத்துல உள்ள புகுந்ததுக்கு பார்ப்பாங்க. அப்ப கட்சியை பிரேக் பண்ணுவதற்கான அதிகார மட்டத்திலோ இல்ல மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கட்சி வட்டத்திலோ வந்து உள்ளே புகுந்து ஏதாவது ஒரு கலகம் செய்து இல்ல ஒரு டிஸ்லாயல்ட்டியை கொண்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இதை எப்படி கட்சி சமாளிக்குங்கிறது வலிமையான தலைமை இல்லாதது அப்பதான் நல்ல தெளிவா தெரிய வரும். ஆனா இதை தாண்டி வேற ஒரு கோணத்துல இருக்கும்போதுதான் அது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு கட்சி வல்னரபிளா இருக்குமே தவிர ஆளும் கட்சியாக இருக்கும்போது அதுல வந்து தளர்ச்சி ஏற்படுத்துறது சாத்தியம் இல்ல. எதிர்கட்சியா இருக்கும் போதே அதிமுகவோ திமுகவோ டிஃபெக்ஷன்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும் அந்த கட்சிகள்ல. மற்ற கட்சிகளை போல கட்சியை விட்டு போறது அப்படின்ற ஒன்று வந்து அதிகாரம் இல்லாத போதிலே நாம் பார்க்கல. எனவே அது இந்த வாதம் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பொருந்துமான்றது ஒரு கேள்வி. இப்ப இருக்க சிச்சுவேஷன் ரொம்ப பெக்யூலியரான ரொம்ப வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல கட்சி இருக்கு. அப்ப வாய்ப்புக்காக காத்திருக்கிற மக்களால் ஒதுக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் இப்போ வாய்ப்பை தேடி எங்க வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறத பார்ப்பாங்க. அப்ப கண்டிப்பாக ஒரு பவர் பிளே அந்த இடத்துல நடக்கத்தான் செய்யும். அரசியல் ரீதியான பவர் பிளே கண்டிப்பாக நடக்கும். அதை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிறது மிக முக்கியமான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனா இதை தாண்டி இன்னொரு கோணத்துல இதை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஹெட்டோட ஸ்டேட் வந்து உள்ள போயிருக்காங்க. ஆனா மிகப்பெரிய மெஜாரிட்டியில ஜெயித்த ஒரு ஸ்டேட்டோட ஹெட். அப்ப இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸை வந்து கிரியேட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஜுடிஷியரி வந்து ஒரு ஊழலை வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா அணுகுது. இல்ல இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு கிரிமினல் வழக்கு நடக்கிறது. அதுல அவங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் பிரதமரா முதலமைச்சரா ஜனாதிபதியா அல்லது சாமானியாலா அரசாங்கத்தினுடைய ஒரு விஏஓவா இருக்கிற கடைநிலை ஊழியரா அப்படின்லாம் அந்த வழக்குல பாக்குறது இல்ல. இயல்பாக ஒரு கீழ் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டிய அரசு தரப்பு அவருக்கு மீதான ஆவணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க வைக்கிற வாதுரை என்ன, இதன் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றது. அதுதான் இதுவரையிலும் நம்ம பார்த்த ஒன்று. அதுதான் இதுலயும் நடந்திருக்கு. சோ இதுல குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சரா இருந்துட்டாங்க அப்படின்றதா இதுல வந்து ஒரு மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. இல்ல நான் அந்த மாதிரி பார்க்கல. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இப்ப கட்சிகளுக்கு நீங்க வந்து ஊழல்னு ஒண்ணு வைக்கிறீங்க. அரசியல்ல பணத்துடைய தேவை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வேட்பாளருக்கும் லோக்சபா எலெக்ஷன்ல போட்டிடுறவருக்கு 45 லட்சம் வர போகலாம், அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டிடுறவருக்கு 25 லட்சம் வர போகலாம்னு ஒரு இதே இருக்கு. அப்ப அந்த அளவு பணம் இருக்கிறவர் தான் போட்டியிட முடியும். தேர்தல் செலவுகளை இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் 70 லட்சம் ஆயிடுச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பண தேவை இருக்கு அரசியல்ங்கும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஷரத்தை வந்து ஊழலை என்கரேஜ் பண்றதா தான் இருக்கும். அப்ப இந்த பணம் சம்பாதிப்பதுங்கிறது அரசியலை பொறுத்த அளவில் அதனுடைய இதே வேற, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேற. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா ஸ்டேட்லயும் எல்லா கட்சி தலைவர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு அதிகமான சொத்தோடு தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப அங்கெல்லாம் ஏன் நடக்கல? ஒரு ஹெட்டோட ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இனி இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் வரும். அப்ப இதற்கான நெருக்கடிக்கிட்டு செல்லும்னு சொல்றாங்களே மணி. நான் பானு உங்களோட இதுல வேறுபடுறேன். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஜுடிஷியல் ப்ராசஸ் உங்களை கேட்ச் பண்ண பிறகுதான் இந்த சிக்கல் வரும். எவ்வளவு பேர் லஞ்சம் வாங்குறாங்க நான் பார்த்திருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 1985ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் தீபாவளிக்கு 10 ரூபாய் வாங்கிய லஞ்சம் 10 ரூபாய் இனாமாக வாங்கிய ஒரு துப்புரவு தொழிலாளி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 9 ஆண்டுகள் அந்த வழக்கு நடைபெற்று அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். 10 ரூபாய் தான். இன்றைக்கு யாரெல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க நமக்கு தெரியும். உங்களை சிஸ்டம் பிடிச்சிடுச்சுன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அதுதான் அதுல மெயின். இவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் கரெக்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். இட்ஸ் நாட் கிரைசிஸ், இட்ஸ் வேக்யூம் அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு 48 மணி நேரம் தமிழ்நாடு வந்து அரசாங்கமே இல்லாம இருந்திருக்கு. ஏனெனில் இதற்கு முன்பு என்ன மாதிரியான நிலைமைனா பதவியில் இருக்கும்போது மரித்து போனவர் எப்படி நீங்க சொல்ல முடியும்? ரோசியா வந்து ஆளுநர் உடனே பொறுப்பெடுத்து டிஜிபியையும் தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. கிடையாது. நான் முடிச்சிடறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 87ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலையில் இறந்து போன பிறகு 3 மணி நேரத்தில் நெடுஞ்செழியன் தலைமையில் ஒரு அமைச்சரவை பதவியேற்றது. அதற்கு பிறகெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பதவியில் இருக்கும்போது தேர்தலில் தோற்று போன முதலமைச்சர்கள் தோற்றவுடன் அவர்கள் ராஜினாமா கொடுப்பார்கள். ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டு மாற்று ஏற்பாடு செய்யும் வரை நீங்கள் முதலமைச்சராக தொடருங்கள் என்பார். இப்ப இருக்கிறது ஒரு ரொம்ப பெக்யூலியரான சிச்சுவேஷன். ஏனெனில் நம்முடைய முதலமைச்சராக இருந்தவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். பதவி வந்து ராஜினாமா செய்யல. அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து பதவி இழந்தாலோ அவர் சிறைக்கு சென்றாலோ அல்லது மாண்டு போனாலோ உடனடியாக அந்த அமைச்சரவையும் போய்விடும். அதுதான் வந்து மரபு, கான்ஸ்டிடியூஷன் சிஸ்டம் அதுதான். ஆனா இங்க என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக அன்று மாலை ஆளுநர் இந்த டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு பேசிய பிறகு நான் எதிர்பார்த்தது ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய செய்தி குறிப்பில் மாற்று ஏற்பாடுகள் பற்றிய தகவல் இருக்கும் என்ற ஒரு வார்த்தை கூட அதை சொல்லவில்லை. மாறாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்முறை பற்றியும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார் என்றுதான் கூறுகிறார்கள். நாம் பேசிய வரைக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கக்கூடிய 2-3 பேர் சொன்னது என்னன்னா வந்து இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்யூம். இந்த சிச்சுவேஷனை அலோவ் பண்ணிருக்க கூடிய மாற்று ஏற்பாடுகள் உடனே செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த வெற்றிடத்தை பன்னீர்செல்வம் முதலமைச்சராக நிரப்பி விட்டார். இப்ப 48 நேரத்துல முடிஞ்சு போச்சு. அதை விட்டுலாம். இப்ப பானு சொன்னதோட பாயிண்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து
எத்தனையோ ஸ்டேட்ஸ்ல வந்து பெரும்பாலான அரசியல்வாதிகள் வருமானத்துக்கு அதிகமாக தான் சொத்து சேர்த்து குவித்திருக்கிறார்கள், சந்தேகமே இல்லை. நீங்க சிஸ்டத்தை வந்து ஃப்ளோ பண்ணணும். அது நீங்க வந்து when you only put in motion the system, நீங்க அவங்களை பிடிக்க முடியும். ஊழல் என்பது வந்து நம்ம ஒரு மேம்போக்காக பார்த்து முடிவு செய்ய முடியாது, அது உண்மை. ஆனா நீங்க வந்து ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு உள்ள வந்துட்டு கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்ட் ட்ரையல் நடந்த பிறகு, அது உச்சநீதிமன்றமும் அனுமதித்த பிறகு, அதற்கு பிறகு வரக்கூடிய தீர்ப்புகளை வேறு காரணங்களை சொல்லி நாம் விமர்சிப்பது என்பது எனக்கு சரியாகப்படவில்லை. ஏன்னா ஒரு முழு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்க. இவங்க சொல்றது கரெக்ட், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. பட் அது ஒரு லார்ஜர் டிபேட்டா தான் இருக்க முடியுமே தவிர, இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்களையும் சிக்கல்களையும் பற்றி பேசும்பொழுது அதை எந்த லெவலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியல. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன், இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் 4 பேருடைய பெயில் பெட்டிஷன்ஸ் வரப்போகுது. இந்த பெயில் பெட்டிஷன்ஸ்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அப்போஸ் பண்ணி ஆகணும். அப்போஸ் பண்ணலன்னா சிக்கல் வரும். அப்ப இது என்ன வினோதமான நிலைமை? இங்க அவர்கள் கட்சிக்காரர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இன்று ஓரளவு நிலைமை கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. அமைச்சர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லீகல் பொசிஷன் அவன் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணலாம். அப்போஸ் பண்ணலனா சிக்கல் வரும். அதனாலதான் முதலமைச்சர் ஜெயலலிதா லஞ்ச ஊழல் தொடர்பான அந்த டிவிஎஸ்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கல. அவங்க அந்த இலாக்காவை இன்னொரு அமைச்சரிடம் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை வந்த இந்த வழக்குல பவானி சிங்கை அமர்த்தியது தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை தான். இதற்கு எதிராக இந்த முதலமைச்சருக்கு எதிராக வழக்கு நடத்தியதே தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தான். எனவே அவங்க சட்டத்தில் என்ன வரம்பு இருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தங்களுடைய கடமையை செஞ்சிருக்காங்க. அப்படித்தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கணும். பட் இப்போ இந்த நோட்டீஸ்க்கு எப்படி, ஏன்னா இங்க வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்பான சூழல் இருக்கும் பொழுது, ஒரு வேக்யூம் இருக்கும் பொழுது, டிவிஎஸ்சி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை என்றாலும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கிறது. அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க, நான் வந்து இதை குறைச்சு சொல்லல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன். நான் இந்த கவர்மெண்ட் அதை எதிர்த்தாகணும். அப்ப அவங்க பெயில்ல வரத்தையே வந்து கவர்மெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதிபதி வந்து அதர் சைடை கேட்காம பெயில் கொடுக்க மாட்டாரு. அதர் சைடு வந்து பெயில் அப்போஸ் பண்ணுது. அந்த அதர் சைடு யாருன்னா இவங்க கவர்மெண்ட். இது என்ன வினோதமான சிச்சுவேஷன்? இல்ல இந்த இடத்துல ஒரு விஷயம், வேக்கம் வந்து எந்த இடத்துல கிரைசிஸா மாறுது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ல அண்டர் கண்ட்ரோல். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் உண்ணாவிரதம் நடக்கிறது. திரைப்படத்துறை வந்து ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மீனவர்கள் வந்து போகல. ஆக எல்லா பக்கமும் பொதுமக்கள் இறங்குவதாக ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து அப்படியே ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு கிரைசிஸாக மாறும். ஒரு பொதுமக்கள் வந்து ஜுடிஷியரியோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்கறாங்க. கண்களுக்கு சினிமா தயாரிப்பாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, மீனவர்கள் வேலை நிறுத்தப்படுறாங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியுமா? ஏன் அந்த நான் எங்க கிரைசிஸ்னு சொல்றேன் அப்படின்னா, ஜுடிஷியரி வந்து இந்த தீர்ப்புல கொடுத்த இந்த தீர்ப்பை வந்து மக்கள் ஏன் வந்து அதை ஒரு சந்தேகத்தோட பாக்குறாங்கன்னா, இதுக்கு முன்னால கொடுத்த தீர்ப்புகள் எந்த இதுலயும் யாரும் இது பண்ணல, இவங்களுக்கு மாத்திரம் கிடைச்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அப்ப ஜுடிஷியரி வந்து எந்த இடத்துல லேப்ஸ் ஆச்சுங்கிறதையும் நாம கவனத்துல கொள்ளணும். சர்க்காரியா கமிஷன் காலத்துல இருந்து தண்டனைகள் சொல்ல முடியும். நீங்க இந்த தீர்ப்பு லேப்ஸ் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், ரஷீத் மசூத் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், டி.எம். செல்வகணபதி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உங்களை போன்றவங்க அண்ணா ஹசாரே தலைமையில ஊழல் பொது வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படணும்னு ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை நடத்திருக்கீங்க. அதனுடைய ஒரு லாஜிக்கல் என்று வரும்போது அதுல வந்து ஒரு இது இருக்கிறதா சொல்றீங்க? இல்ல இந்த வழக்குல தீர்ப்பையே நான் எதிர்க்கவில்லை, தீர்ப்பை எதிர்க்கவில்லை. தீர்ப்பு ஏன் நியாயமாக மக்களிடம் ஒரு ஃபீல் வரல அப்படிங்க, மக்கள் ஏன் அதை நியாயம் நினைக்கலைன்னா, சர்க்காரியா கமிஷன் காலத்திலிருந்து ஜுடிஷியரி சரியான முறையில் ஒவ்வொருவரையும் தண்டிச்சு கொண்டே வந்திருந்தா இன்னைக்கு வந்து இதை தீர்ப்பை வந்து நியாயம் மக்கள் ஏத்துப்பாங்க. அதைத்தான் நான் ஒரு கிரைசிஸ் இதை ஏற்கிறீங்களா மணி? அவங்க சொல்ற எனக்கு என்னமோ இது அவங்க மேடம் சொல்றதுல வந்து புரிந்து கொள்ளுதல்ல ஐ மீன் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குமா ஏற்படுது. அவங்களுடைய உணர்வுகள் எனக்கு புரியுது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியுது. அவங்க ஓவரால் சிஸ்டத்தை பத்தி பேசுறாங்க, அது கரெக்ட் அவங்க சொல்றது. பட் எங்கேயாவது ஒரு தொடக்கம் வரணும். அந்த தொடக்கம் தான் இப்ப நீங்க கடந்த ஓராண்டில் மட்டும் 5 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உச்சநீதிமன்றத்தின் அந்த சிறப்புமிக்க அந்த தீர்ப்புக்கு பிறகு இது ஜெயலலிதா தண்டிக்கப்படுவது என்பது, பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் தண்டிக்கப்படுவது என்பது 5வது முறை இது நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே இதை வந்து ஒரு முன்மாதிரியாக வைத்து மேலும் நம்முடைய சிஸ்டத்தை வந்து வலுப்படுத்துவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்ம அதை தவிர்த்துட்டு வந்து இப்ப மற்றவர்கள் எப்படி விடுபட்டார்கள் என்று சொல்வது வந்து எனக்கு எப்படி சரியா இருக்கும்? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது குற்றம் செய்த எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதுதான் குற்றம் செஞ்ச இந்திய நாட்டிலே பல லட்சக்கணக்கான கோடி, பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படாத போது, இது போன்ற குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் தண்டிக்கப்படும் போது மக்கள் மீதிக்கு வந்து போராடுறாங்க. இல்ல யாரும் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும். என்னுடைய பார்வையில் அரசியல் ரீதியாக லல்லு பிரசாத் சார் சொன்னீங்க, சிபுசாரன் சொன்னீங்க, இன்னும் சில மாநிலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் சொன்னீங்க. அந்த அமைச்சர் பெருமக்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்படுவதும் அவர் தண்டனைக்கு உள்ளாவதும்
இந்த ஏதேச்சதிகாரம் நடத்த வேண்டும் என்கிற மத்திய அரசுடைய அரசியல் அழுத்தமும் இது இருப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இல்ல மத்திய அரசின் பிரதிநிதிகள் அப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜுடிஷியரியை வந்து நம்ம அப்படி ஆதாரமும் இல்ல மத்திய அரசு தீர்ப்புக்குள்ள போக வேணாம். இல்ல தீர்ப்புக்குள்ள நான் போகல. இல்ல நீங்க தண்டிக்க நான் கேக்குறேன் பர்பஸ் ஊழல்ல இருந்து நீங்க பல்லாயிரக்கணக்கான கோயில் ஊழல் குறைந்திருக்கு. ஏன் அந்த வழக்கெல்லாம் மத்திய அரசு அதிகாரம் செலுத்தியவர்கள் 10 ரூபாய் வாங்குன அந்த கார்ப்பரேஷன்ல அந்த கதை தான் மாட்டிக்கிட்டாங்க. இல்ல வேல்முருகன் நம்ம ஒரே ஒரு கேள்வி தீர்ப்புக்கு நாம நோக்கம் கற்பிக்க வேண்டாம். தீர்ப்புக்கு நோக்கம் கற்பிக்கவே இல்ல. தீர்ப்பு விமர்சனம் செய்யலாம். தீர்ப்புக்கு நோக்கம் தான் கற்பிக்க கூடாது. நான் கேக்குறேன் நீங்க வந்து நோக்கம் கற்பிக்கிறீங்க. இல்ல சாதக பாதங்கள் அதோட மெரிட்ட நீங்க பேசல. இல்ல நான் என்ன சொல்றேன் மத்திய அரசு அழுத்தம் அப்படின்றதெல்லாம் நோக்கம் கற்பிக்கிறதுல கொண்டு ஒருபடி அழுத்தமா சொல்றேன். மத்திய அரசின் அழுத்தத்தால ஒரு தீர்ப்பு இல்ல மத்திய அரசு இவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்தவர்கள் இந்திய முழுவதும் இதே மாதிரி தண்டிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு இந்த ஐயம் வந்திருக்காது. ஆனா மத்திய அரசிலே அங்க வைத்து மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தவர்கள் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தண்டிக்கப்படவே இல்லையா? இல்ல சார், அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. சார் தப்பா சொல்றாரு. நான் சொல்றேன் அந்த சிஸ்டம்ஸ் இப்ப பிளேஸ்லாம் இருக்குது. 2G ஊழல் வழக்குல வந்து பிப்ரவரி மார்ச்ல வரப்போகுது. நிலக்கரி ஊழல் வழக்குல வரப்போகுது. ஏர்செல் மேக்சிஸ் டீல்ல வரப்போகுது. சோ அதுல வந்துட்டு இருக்கு. ஹெலிகாப்டர்ல வரப்போகுது. உங்களுக்கு வந்து ப்ராசஸ்ல இருக்குது சார். சட்டம் லேட்டா வந்து தன் ஒருத்தருடைய காலரை பிடிக்கும்னு சொன்னாலும் யாரும் அதுல இருந்து நீங்க தக்க ஆவணத்தை கொடுத்தா சட்டத்தின் பிடியில இருந்து யாரும் தப்ப முடியாது. நீங்க வந்து எல்லா வழக்குகளும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும், எல்லா வழக்குகளும் விரைந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த கருத்தை தான் நீங்க எதிரொலிக்கிறீங்க. ஒரு சிறிய ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு